ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எஸ் கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ. ப்ராடக்ட் எங்கேருந்து வாங்கியிருக்கேன்னா அமேசானில் தான் வாங்கியிருக்கேன். என்ன ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாட்சஸ், கிளாக்ஸு, அதுக்கான டூல் கிட் 16 பீசஸ் டூல் கிட் தான் வாங்கியிருக்கேன். நான் நிறைய வாட்சஸ் வச்சுருக்கேன். வாட்சஸ் நான் வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். கலெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பழைய வாட்சஸும் நிறைய வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் என்னோடய கடையிலையும் பார்த்தீங்கன்னா சில வாட்சஸ் நான் வந்து செல் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் சில சமயங்களில் ரிப்பேர் ஆகும், சில மாதிரி ஸ்ட்ராப் மாற்ற வேண்டியது இருக்கும், சில பார்த்தீங்கன்னா பேட்டரிஸ் மாற்ற வேண்டியது இருக்கும். என்னோடய சொந்த வாட்சங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி அதுக்கான ஸ்ட்ராப்ஸ் வந்து அதுக்கான பேட்டரிஸ் வந்து மாற்ற வேண்டியது இருக்கும், ஸ்ட்ராப்ஸ் சில சமயம் மாற்ற வேண்டியது இருக்கும். அது வந்து சும்மா வந்து இந்த மாதிரி சிசர்ஸ் வச்சோ இல்லை ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அதை வந்து ரிப்பேர் பண்ணக்கூடிய சூழ்நிலை வருது. ஸோ அப்படி பண்ணும்போது வந்து வாட்சே டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் அதை தவிர்க்கிறதுக்காக கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக ஒரு டூல் கிட் வாங்குவோம் அப்படின்னு தான் இதை வாங்கியிருக்கேன். ஸோ வாங்க கைஸ், உள்ளே வந்து இந்த டூல் கிட் எப்படி இருக்குது, நம்ம கரெக்டாக எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் வந்திருக்கா டூல் கிட் அப்படின்றத செக் பண்ணுவோம். 16 பீசஸ் டூல் கிட்டு. ஸோ ஓப்பன் பண்ணி செக் பண்ணிடலாம் வாங்க. இப்போ என்ன சொன்னாங்கன்னா லைட்டாக டேமேஜஸ்லாம் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செக்கிங் வீடியோ. ஏன்னா இதெல்லாம் சீல்டு ப்ராடக்டாக எனக்கு தெரியல. பேசிக்கலாக சீல்டு ப்ராடக்ட்னு அப்படி பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ எஸ் இதாங்க கைஸ் ப்ராடக்ட்டு. ஓகே, பாக்ஸிங் கீழே போட்டுருவோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த டூல் கிட் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணது தான். டேமேஜஸ் ஏதாவது இருக்கான்னு ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு விசிபிளாக பார்க்கும்போது எந்த டேமேஜஸும் தெரில. எத்தனை பீசஸ் இருக்குது உள்ளே இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துருவோம். ஆல்ரெடி ஓப்பன்டு பேக் தான். யாரோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வாங்கி இதை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி அந்த செல்லருக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதனால தான் அண்ணன் வந்து நம்மளுக்கு வந்து கம்மி பைசா செல் பண்ணுறாரு. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஃபார் தி ப்ரைஸிங் ஆஃப் என்ன சொல்கிறது, ஒரு 800 ரூபா அந்த ப்ரைஸ் இருக்கும். பட் அண்ணன் நம்மள்கிட்ட வந்து இது செல் பண்ணுறது ரொம்ப கம்மி ப்ரைஸில் அப்படின்றதுக்கு காரணம் இதுதான். அதாவது ஆல்ரெடி யாரோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதை. பேக்கிங் செம்ம வஸ்ட்டு கைஸ், செம்ம வஸ்ட்டு பேக்கிங். ஆனால் என்ன பண்ணுறது, நிறைய இப்போ என் கடையிலையும் வருது கைஸ். இந்த மாதிரி தான் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி வரும். இது மாதிரி பேக் பண்ணி வந்தால் எப்படி நம்ம வந்து கடையில் செல் பண்ணுறது யோசிப்பாங்க. இது ஓகே, இது வந்து ஆன்லைன் செல்லர். நீ இன்னும் பேக் பண்ணி அமிச்சாலுமே வாங்குறவன் வாங்க தான் செய்வான். அதை தாண்டி இந்த மாதிரிலாம் பாருங்க, எத்தனை ஸ்ட்ராப்ஸு, எத்தனை செலோ டேப்பு, ரொம்ப ஒர்ஸ்ட் பேக்கிங் மக்களே. ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டூல் கிட் வந்து இது எதுக்குன்னு எனக்கு தெரியல. மேபி இது வந்து ஒரு பேஸாக செட் பண்ணி அதை வச்சு கிளாக் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. நம்பர் 1. அப்புறம் இந்த ஒரு இது என்ன உடஞ்சிருக்கு, இது என்னன்னு தெரியல. இது ஒரு பின் இருக்குது. ஓகே, அண்ட் அது இல்லாமல் இது ஒரு 2 டூல் கிட்டு. அப்புறம் அந்த ஒன்று இருக்குது, இது ஒரு டூல் கிட்டு. குவாலிட்டி ஓகே தான். என்ன வரைக்கும் குவாலிட்டி அதுக்கு சூப்பராலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் பேக்கிங் கைஸ், ரொம்ப வர்ஸ்ட் பேக்கிங். சரி, ஃபஸ்ட் எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். இந்த ஒரு பார்த்தீங்களா, இதில் இருந்தால் உடஞ்சிருக்கு இந்த பார்ட் வந்து இந்த பார்ட்டு இதில் வந்து உடஞ்சிருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். தெரில, நாட் வெரி ஷுர், பட் எதுக்கும் தெரில இதில் இருந்து உடஞ்சிது அப்படின்னு எனக்கு ஐடியா இல்லை. உடஞ்சிதா இல்லை அது வந்து ஆக்சஸரியா என்ன நம்மளுக்கு தெரியல.
குட்டி ஸ்க்ரூ டிரைவர், இவ்வளோ குட்டி டிரைவர் பார்த்துருக்கீங்களா? சொல்லதான் கைஸ், பேக்கில் வேறு எதுவும் இல்லை, தனியாக வச்சுருவோம். ஸோ எஸ் மக்களே, இந்த பக்கம் பார்க்குறீங்களே, அப்பா இதுதான் பார்த்திங்கன்னா பேக்கிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளைன்றது பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இங்கே இருக்கும், கத்தி மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட வாட்சலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இது இருக்கும்ல ரவுண்டாக சில்வர் இது பிளேட், அதை ரிமூவ் பண்ணோன்னா அந்த பிளேட்டில் ஒரு க்ரூ கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். என்னோடய வாட்சில் இப்போ காட்டுறதுக்கு ஸோ வச்சு அந்த பிளேட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ளை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இது என்ன சொல்கிறது, ஸ்ட்ராப்பை மாற்றுறதுக்கான இது டூல்ஸு. இதுவும் வந்து அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதுக்கு தான், ஸ்ட்ராப்பை மாற்றுறதுக்கான டூல்ஸ். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வச்சு தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ராப்பை மாற்றுவாங்க. ஸ்ட்ராப்பில் இதை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. இது வந்து அட்ஜஸ்டபிள் தான். ஸோ அட்ஜஸ்டபிள் மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப்பை ஃபிட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி டைட் பண்ணுவாங்க. இப்படி டைட் பண்ணால் இப்படி டைட் பண்ண அந்த ஸ்ட்ராப்பில் இருக்கிற அந்த ஸ்க்ரூ வெளியே வந்துடும். ஸோ தட் நீங்கள் ரிமூவ் பண்ணி ஸ்ட்ராப்பை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இது 2 டைப் ஆஃப் வாட்சஸ் இருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ப்ளை பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து அந்த க்ரூஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் வச்சு டேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு டூலு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா இப்படி டைட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக எவ்வளோ வேணுமோ அவ்வளோ டைட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். தெரில டைட் ஆகலையா? எஸ், ஸோ டைட் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே, ஸோ அந்த க்ரூவில் வச்சு அந்த க்ரூவுக்கு ஏற்ற மாதிரி வச்சு டேர்ன் பண்ணிங்கன்னா டேர்னிங்கில் ஓப்பன் ஆகும். ஸோ அதுதான் இந்த டூல். இது வந்து எதுக்கும் தட்டுறதுக்கு குட்டி ஹேமர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு தெரியும் என்னதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு டூல். இதுவும் பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு பார்ட் டூல். இது பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர். ஸோ 2 ஸ்க்ரூ ட்ரைவர். இது பேஸு. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ளையர். ஓகே, ஸோ பிடிச்சி இழுக்கிறதுக்கான ப்ளையர். ஸோ இதுதான் கைஸ் பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டூல்ஸ். எக்ஸ்ட்ரா டோட்டலாக வந்து 16 சொன்னாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. இதெல்லாம் என்னன்னு தெரியல எனக்கு. ஸோ நான் கமெண்ட் பண்ண விரும்பலை. அதுதான் இருக்கா உள்ள இந்த ஒரு பின் ஒன்று இருந்தது, அதை எடுத்துட்டோமா இல்லையே? அந்த ஒரு பின் ஒன்று இருக்குது. ஸோ யா, so yes guys, that's all for this product review. Hope you like this product. எஸ், நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து வாட்ச் ரிப்பேர் டூல் கிட். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கலாம். நான் லிங்க் ஒன்று கீழே கொடுக்குறேன். ஸோ அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன் வித் another product review or product review தான் mostly. So until this is Rajiv signing off. Take care and bye guys.